செல்ல குட்டீஸ், சின்னத்திரையின் நடிப்பு நாயகன் 2025 விருதுக்காக தமிழ் சீரியலின் தலை சிறந்த 4 ஹீரோக்கள் இறுதி யுத்தத்தில் மோதி மக்களின் வாக்குகளுக்காக நாமினேட் ஆகியிருந்தாங்க. ஸோ இதுக்கு 3 நாள் டைம் கொடுத்துருந்தோம். பட் 4 நாளும் ஆகிருச்சு. ஸோ மக்களும் சும்மா லட்சக்கணக்கில் வாக்குகளை வந்து தெரிக்க விட்டுருக்காங்க. ஸோ இந்த 4 பேரில் மக்களோட வாக்குகளை அதிகமாக வாங்கி யார் வின்னர், யார் ரன்னர், செகண்ட் ரன்னர் அப்படிங்கிறத யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்த்துடலாம். மக்களோட வாக்குகள் அடிப்படையில் இந்த லிஸ்ட்டில் 3rd பிளேஸில் யாருக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்த்தா சன் டிவி சிங்கப்பெண்ணை சீரியலின் அன்பு. இவர் தான் இந்த லிஸ்ட்டில் 3வது இடத்த பிடிக்கிறாரு. அடுத்ததாக இந்த லிஸ்ட்டில் 2nd பிளேஸ், அதாவது ரன்னர் அப் யாருக்கு போகுது அப்படின்னா சன் டிவி 3 முடிச்சு சீரியலின் சூர்யாவுக்கு வந்து போகுது. அடுத்ததாக இருக்கிறது ஃபைனல், அதாவது டைட்டில் வின்னர் அப்படிங்கிற முதல் இடம் மட்டும்தான் இருக்குது. பட் இருக்கிறதோ கார்த்திக் ராஜ் அண்ட் சுவாமி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு 2 மிகப்பெரிய ரசிகர்களை கொண்ட ஹீரோக்கள் வந்து இருக்காங்க. ஸோ இந்த 2 பேரில் யாருக்கு வந்து அதிக வாக்குகள் வந்து டைட்டில் வின் பண்ண போகிறாங்க. அண்ட் இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறவர் 4th பிளேஸ். ஸோ டைட்டிலை வின் பண்ணுறது யார், 4th பிளேஸுக்கு போகிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கவுண்டனோட போயிடலாமா? 4, 3, 2, 1 அண்ட் சின்னத்திரையின் நடிப்பு நாயகன் த வினர் இஸ் கார்த்திக் ராஜ் ஃபார் கார்த்திகை தீபம் இன் ஜீ தமிழ். கார்த்திக் ராஜ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைட்டிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ணுறாங்க. ஒரு தற்கொலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் போட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த கேட்டகரியே வந்து நாம் நாமினேட் பண்ணியிருந்தோம். கார்த்திக் ராஜ் வந்து மற்ற சின்னத்திரையின் தலை, அதாவது பெஸ்ட்டு ஃபேவரட் ஆக்டர் இது எல்லாமே வின் பண்ணுறாரு சரி. பட் அவருக்கு வந்து நடிப்பு சுட்டு போட்டாலும் வராது. முடிஞ்சால் நீங்கள் சின்னத்திரையின் நடிப்பு நாயகன் அப்படிங்கிற ஒரு போட்டி வைங்க, அதில் வந்து பார்த்தீங்க அவர் ஜெயிக்கிறாரா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்கிட்ட சேலஞ்ச் பண்ணியிருந்தது. மதுரையிலேருந்து ஒருத்தங்க ஒரு லேடி வந்து பண்ணிருந்தாங்க. நாங்கள் அங்கே நேம் கூட நான் சொல்லி அவங்களை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் அசிங்கப்படுத்தக்கூடாதுன்ட்டு நான் சொல்லலை. பட் அவங்களுக்கு சொன்ன மாதிரி நாம் இந்த காம்படிட்டிவையும் வந்து பண்ணணும். பட் அந்த தற்கொலை அவங்க சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக இதுலேயும் நம்ம கார்த்திக் ராஜ் தான் வந்து வின் பண்ணியிருக்காரு. யாருங்க சொன்னது கார்த்திக் ராஜுக்கு நடிப்பு வராது அப்படின்னு சொல்லிட்டு? ஸ்டார்டிங்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் மனுஷன் உயர கொடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடிச்சிட்ருக்காரு. அவரோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லா சீரியலையுமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. பட் சில தற்கொலைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து ஒரு வன்மத்தை வச்சுட்டு ஒருத்தங்களோட டேலண்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீக்ரேட் பண்ணி வந்து பேசுதுங்க. பட் ரசிகர்களும் மக்களும் வந்து கார்த்திக் ராஜை வந்து கைவிடலை. இவர் உண்மையாலுமே சிறந்த நடிகர் தான் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மக்கள் வந்து வாக்களித்து வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த தற்குறிக்கு இது வந்து செம்ம ஸ்லிப்பர் ஷாட்டாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். கார்த்திக் ராஜை இதுக்கு மேலே எந்த டேஸும் வந்து நடிக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல முடியாது. கார்த்திக் ராஜ் தான் இப்போ இருக்கிறதுலே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2025 சரி 24 சரி அதிக அவார்டு வந்து சின்னத்திரையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னுமே இந்த தற்கொலைங்களுக்கெல்லாம் என்ன தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல. ஸோ இதில் நம்ம கார்த்திக் ராஜ் வந்து சின்னத்திரையின் நடிப்பு நாயகன் அப்படிங்கிற விருதை வந்து ஃபைனலாக வந்து வின் பண்ணிட்டாரு. ஸோ கங்க்ராச்சுலேஷன் கார்த்திக் ராஜ். நம்மளுடைய வாழ்த்துக்களை கார்த்திக் ராஜுக்கு வந்து தெரிவிச்சுக்கலாம். ஸோ நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களை வந்து மறக்காமல் தெரிவிச்சிருங்க.